ஈரோட்டில் கடல் இல்லை என்று யார் சொன்னது? என் முன்னால் அன்பு கடல், மக்கள் கடல், பாச கடல். தேங்காய் சட்னி, கார சட்னிங்க, உடச்சக்கடலை சட்னி, பைனாப்பிள் சட்னி, புட்சட்னி. தளபதி தலைவர் சொல்வதை நாங்கள் செய்து முடிப்போம். அவர் சொல்லுக்கிணங்க நம் கடகத்தை இரும்பு கோட்டையாக மாற்றியிருக்கிற இரும்பு மனிதர், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், அன்பு சகோதரர் ஆதவ் அர்ஜுனா இதோ வருகிறார். அவரே ஒரு டம்மி பீஸ், அவருக்குலாம் இவ்வளவு பில்டப் தேவையா? ஏய், யாரு டம்மி பீஸ்ங்கற? ஒரு மாநாடு, இளைஞர் மாநாடு மாதிரி நடத்துனாங்க. எப்படி? இளைஞர் மாநாடு மாதிரி. அங்க ஆனா இளைஞர்களே இருக்க மாட்டாங்க. அங்க வந்தவங்களுக்காவது எல்லாருக்கும் ஓட்டு ஐடி இருக்கும், ஓட்டு இருக்கும். இங்க வந்தவங்களுக்கு பாதி பேர் ஓட்டே இல்லையே. இவ்வளவுதான் பேசிட்டு இருக்காரு. எனக்கு தான் இல்ல. ஆனா அங்க ஒரு இளைஞர் இருக்காரு. அவங்க அப்பா பையன், அவங்க 2 இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டுல. என்ன தளபதிக்கு எத்தனை வயசு? 50 தாண்டிடுச்சுல. 50 அண்ணா யாரு? வீட்டுல எல்லாம் 50 அண்ணா என்ன சொல்லுவோம்? தாத்தான்னு கூப்பிடுவோம். அப்ப தாத்தா வயசு தானே, என்ன இளைஞர் இளைஞர்ன்ட்டு டான்ஸ் ஆடுறாருல. அப்ப தளபதி தாத்தா தளபதின்னு பாட்டு வச்சிருவோம். பெரியாரோட வரலாறு தெரியுமா? பெரியார் வரலாறு தெரியுமா? முதல்ல உங்களுக்கு பெரியார் வரலாறு தெரியுமா? பெரியார் மதத்துக்கு எதிராக, சாதிக்கு எதிராக என்ன பேசினாருன்னு தெரியுமா? பெரியார் மதத்துக்கு எதிராக பார்ப்பனியம் ஒரு சாதி அல்ல, மனிதனை மனிதனாக பார்க்க மறுக்கும் ஒரு ஆதிக்க சிந்தனை, அதை எதிர்ப்பதே சுயமரியாதைன்னு சொன்னாரு. இந்த ஈரோடு மண்ணுல இந்த சாதி வெறி அதிகமா இருக்கு. அதை எதிர்த்து இந்த இடத்துல விஜய் பேசுவாரா? இல்ல இந்த கூட்டத்துல இருக்க யாராவது ஆச்சரியக்குறீங்க பேசுமா? பேசாது. சரி, அடுத்து மதத்துக்கு வருவோம். ஒரே மதம் ஒரே பண்பாடுன்னு சொல்லி மனிதர்களை ஒற்றை வடிவமாக மாற்ற நினைக்கிற எந்த இயக்கமும் ஜனநாயகத்துக்கு ஆபத்து. அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி விஷயங்களை பண்றவங்களை வேடிக்கை பார்க்கறதுல நம்மள மாதிரி ஒரு இயக்கம், அதுவும் ஆபத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பரங்குன்றம், புரியுதா? இவங்கெல்லாம் பெரியார தூக்கி போடுறோம், கொஞ்சம் கூட லாய்க்கு இல்லை நமக்கெல்லாம். சரி, பரவாயில்ல. தெளிவா பேசுற. இல்ல, நான் சொல்றேன், என்ன பாக்குறேன், பார்த்துட்டு தானே இருக்கோம். பெரியார் ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு? மழையில படிக்க கொடுத்தா? தலைவரை பார்க்காம படிக்க சொல்லுங்க, அவரே பார்த்தா படிக்கிறாரு. ஆச்சரியக்குறி மாதிரி சொந்த பேரையே பார்த்து விஜய் விஜய் விஜய்னு பார்த்து படிக்கிற அளவுக்கு தற்கொலை. எத்தனை சொற்பொழிவுகள், எத்தனை மாநாடு, எத்தனை உழைப்பு, 70 வருட உழைப்பு. அந்த 70 வருட உழைப்பை சொற்பொழிவு உழைப்பா? தம்பி, முதல்ல நீ தமிழ்நாட்டுல தமிழ நல்லா கத்துக்கப்பா. சொற்பொழிவு இல்ல, சொற்பொழிவு. ழா வராதா? ழகரம் சிறப்பு ழா வராதா? சொற்பொழிவு. உழைப்பு, உழைப்பு இல்ல உழைப்பு. எங்க இருந்து படிச்சாங்க? நம்ம கட்சியில யாருக்கு ஒழுங்கா வார்த்தை வந்திருக்கு? உழைப்பே, சொற்பொழிவே, அதானே. திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிட்டு இருக்கிறது? பெரியாரை அவமானப்படுத்தும் பொழுது எப்பா சீமான் பேசினாரு, பெரியார பத்தி தப்பா பேசினாரு, உடனே என்ன பண்ணாங்க திராவிடர் கழகம்? வழக்கு போட்டாங்க, அவங்க வீட்டை முற்றுகையிட்டாங்க. நம்மளும் கொள்கை தலைவரா தானே வச்சிருக்கோம். நீங்க என்ன பண்ணீங்க முதல்ல அதை சொல்லுங்க. நம்மளே எதுவும் பண்ணலையே. பெரியார சீமான் அசிங்கப்படுத்தும் போது நம்மளே ஒண்ணும் பண்ணலையே. நம்மளே இப்படி பேசுறதுக்கு அருகதை இருக்கா? மேல பார்த்து நம்மளே துப்பிக்கணும். இந்த தலைவர்களை நீங்கள் அசிங்கப்படுத்தினால் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கும். தலைவர் வரமாட்டாரா? 2026 31 36 போயிட்டே இருப்போம். எங்க போவோம்? நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டின் தலையிடத்தை மாற்ற போகிற 3 எழுத்து மந்திரம். என்னது இது? 3 எழுத்து தெரியாதா? 3 எழுத்து தெரியாதா? 3 எழுத்து தெரியாதா? என்னங்க உங்களுக்குமா தெரியாது? சொல்லட்டா? பூ இஸ் சி, புசி. புசியா? ஆமா. பாத்தீங்களா? மறுபடியும் பாருங்க, அது பாருங்க, மறுபடியும் பாருங்க, அங்க பாருங்க. பாத்தீங்களா? பேச போறாரு, அதுக்கு அதான்டா ஸ்டேஜ் பார்ஷியாலிட்டி. அதாவது அந்த போடியத்துல தளபதி மட்டும்தான் பேசுவாரு, மத்த யாரா இருந்தாலும் கையில மைக் வச்சுட்டு ஓரமா தான் பேசணும், புரியுதா? அதனாலதான் முன்னாள் படிச்ச ஐஆர்எஸ் அதிகாரிக்கே ஓரமா மைக் வச்சு இங்க நின்று பேசுட்டாங்க. பார்ஷியாலிட்டி. ஸ்டேஜ் போட்டாலே ஓரமா தான் பேசணும், அது இவருக்கு தனி மைக் தான். கொங்கு நாட்டின் சிங்கம் இல்ல கொங்கு நாட்டின் இளம் சிங்கம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே. நான் ஏன் இளம் சிங்கம்னு சொல்றேன்னா, அண்ணன் எப்ப டிவிகேல சேர்ந்தாரோ அப்பவே அவருக்கு 20 வயசு கம்மியாயிருச்சு. 77 வயசுல 20 வயசு குறைஞ்சிருச்சுன்னா 57. அப்படி கணக்கு பார்த்தா கூட அது தாத்தா சிங்கம் தானே. என்ன இது? சரி, கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா
நம்ம தலைவரும் காவிரி ஆறு மாதிரிதாங்க. ஆத்துக்கு ஏழை பணக்கார வித்தியாசம் தெரியாம எல்லா வயலுக்கும் பாயும். அதே மாதிரி தான் நம்ம தலைவரும். எப்பா இவரு அவர் இந்த மாதிரி பேசுறாருன்னு சொல்லிட்டு தளபதி வீட்டு பக்கம் போயிடலாம், அவர் வீட்டுல உட்காந்து சாப்பிடலாம் சரிசமா அப்படிலாம் போயிடாதீங்க. போனீங்கன்னா கேட்டு வாசல்ல இருந்து கேட்டுக்கு முத்தம் கொடுத்துட்டு சிசிடிவில தான் பேசிட்டு வரணும். அவசரப்பட்டு போயிடாதீங்கப்பா, தேவையில்லாத ஆளுது. நம் தலைவர் அவர்கள் அனைவருக்கும், அனைத்து சாதியினருக்கும், அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானவர். ஏங்க சாதி ஆணவ படுகொலையை பத்தி ஒண்ணும் பேசுறது இல்ல, அதுக்கு சட்டம் ஏற்றணும் அப்படி இப்படி எதுவும் சொல்றது கிடையாது. திருப்பரங்குன்றம்ல அவ்வளவு பெரிய இஷ்யூ நடக்குது, அதுக்கு வாயை திறக்கல. இவங்க என்ன அதே மாதிரி இந்த ரசிகர் கூட்டத்தில் இருந்து இன்னும் எத்தனை செங்கோட்டையன் வர போகிறார்கள் என்பதை பாருங்கள். ரசிகர்கள் கூட செங்கோட்டையனா? அப்ப இந்த கூட்டத்துல நம்ம ஊழல்வாதிகளை உற்பத்தி செய்ய போறோமா? அப்படி இல்லப்பா. சரி ஏதோ ஒண்ணு. இவ்வளவு பேசிட்டோம். நம்ம பாஜக பாசிச பாஜக பத்தி பேசாம இருந்தா எப்படி? நீங்க பேசுவீங்க, நீங்க பேசுறீங்க, பேச வேண்டிய முக்கியமானவர் பேசவே மாட்டாரு. இவரையே ஏவி விட்டு பேச வச்சு அப்படி சமாளிச்சுக்கலாம்னு பாக்குறாங்க போல. இந்த கூட்டம் வந்திருப்பது தலைவனின் சிங்க முகத்தை பார்க்கத்தான், அந்த தங்க முகத்தை பார்க்கத்தான். புடிச்சிட்னிப்பா, சட்னி, தேங்காய் கார சட்னி, இது கொய்யாப்பழ சட்னி, என்ன சட்னி இது? கார சட்னியா இது? சட்னிப்பா, புட்சட்னிப்பா, புட்சட்னி. கரெக்டா தான் சொன்ன புட்சட்னி. அவர் என்ன சொன்னாரு பாருங்க. இங்க வேற சிங்க முகத்துக்காக வந்திருக்காங்களா? அப்புறம் சிங்க முகத்துக்கு தான் வருவாங்க, முகத்தை பக்கம் தான் வருது. இதெல்லாம் கொள்கைக்காக வருது இந்த கூட்டம். மூஞ்ச பக்கம் தான் வருது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய போர்ப்படை தளபதி, போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் இதோ வருகிறார். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லல்ல, புசியெல்லாம் புகழ்ந்து பேசுறாரு. மனசாட்சி விஜய் மாதிரி பேசுற, புசியெல்லாம் வச்சுக்கிட்டுன்ற மாதிரி பேசுற, தப்பா பேசாத. அவர் பெரிய ஆளு. அவரை புகழ்ந்து பேசினாதான் கட்சிக்குள்ள இருக்கலாம், தெரியுங்களா? ஆமா. ஹேய் பாத்தீங்களா? பாத்தீங்களா? புசி பாலிடிக்ஸ் பாரு, புசி பாலிடிக்ஸ் பாரு. என்ன புரியல ஒண்ணும். அதாவது அருண்ராஜ் பேசும்போது மைக்கு கையில கொடுத்து நீ ஓரமா நின்னு பேசு, போடியம் நீ பேசக்கூடாதுன்னாங்க. இப்ப புசிக்கு அதே நிலைமை வந்துடக்கூடாதுன்னு புசி டபாக்கு நீ பிடிக்க ஜம்ப் அடிச்சு வந்து போடியம் நின்றாப்ல. இப்ப பொதுச் செயலாளர் இங்க வந்து பேசுன்னு சொல்ல முடியாதுல, புட்சட்னி முழிக்குது பாரு. அப்படின்னு டக்குனு எஸ்கேப் ஆயிருச்சு. புசி பாலிடிக்ஸ் பண்ணி போடியம் கைப்பற்றிடுச்சு பாரு. இதுதான் பிறப்புக்கும் எல்லாம் இருக்குமா? அடேங்கப்பா. நம் கொள்கை, நம் கொள்கை, நம் கொள்கை, நம் கொள்கை. என்ன சரி விட, அடுத்த டைலாக் நல்லா பேசுவாரு. தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின், தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின், தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின். என்னது இது உளறிட்டே இருக்காரு. நல்லா பேசுவாரு, சூப்பரா பேசுறாரு. தலைவர் பெரியாரின் மண்ணில். ஏப்பா புஷி பெரியார பத்தி தான் பேசுறாருப்பா. பெரியாரெல்லாம் இல்லைங்க பாரு, சாய்பாபா பக்கத்துல நிக்க வச்சாலே ரெண்டு பேருக்கு இவர் யாரு வித்தியாசம் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியக்குரியவர். நாம் போடுவது வெறும் ஓட்டல்ல. போடுறா பாட்டை. இந்த மாதிரி ஓட்டை காட்டை இது மாதிரி எல்லாம் லைலா மணி தான் எழுதி கொடுத்துருப்பாங்க, கிரிஞ்சு துப்பாக்கி. வேற யாரு இப்படி கேவலமா எழுதி விடுவா? பெரியார் பிறந்த மண்ணில் வெற்றி கழகத்துடைய தலைவர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். காலத்தின் பாத்தீங்களா, நீங்க சொன்னது சரிதான். பாத்தீங்களா என்ன பண்றாங்கன்னு? அவருக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாங்க பாரு. ஐயோ, ஒரு போடியம்ல தான் பேச போனாரு, பட்டுன்னு மைக்க புட்சட்னி வாங்கி. ஆனா நீங்க இங்க வந்து பேசுங்க. இதே மாதிரி ஏன் புசிட்ட சொல்லல, ஏன் இங்க சொல்றாரு? ஆனா நீங்க இங்க வந்து பேசுங்க. எவ்வளவு பெரிய அரசியல்வாதி கிடைச்ச மரியாதையை பாரு. எப்படி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல பேர் கனவு காணுகிறார்கள். தம்பி யார் சொல்றாரு தெரியுதா? ஆட்டம் தெளிவா சொல்றாரு, டிஎம்கே தான். கிழக்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி சொல்றாரா? அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் முதல் எதிரி. அதனாலதான் கனவு காண்டு கொண்டிருக்கார்கள் பேர் சொல்லாம அப்படி சொல்லிட்டு இருக்காரு. புரியுதா? இப்ப அவரோட ரெண்டாவது எதிரி யார் வர போறாங்கன்னு சொல்லு. வேற யார்? நம்ம புஜி தான் வருவார் பாரு. நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதி தான். கரெக்ட் தான். ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாய். 500 கோடியா? இன்கம் டாக்ஸ் ஆபீசர், இடி, சிபிஐ எல்லாரும் வாங்க இங்க பாருங்க. 500 கோடி சம்பாதிக்கிறாரம்மா. அப்படின்னா 214 கோடி வரி மட்டுமே கட்டியிருக்கணும். வரி கட்டியிருக்காரான்னு செக் பண்ணுங்க, இல்ல ரைட விடுங்க. எப்படி கோத்து விட்டம் பாரு. உங்களை பொறுத்தவரையிலும்
எதிர்காலம் பிரகாசம் உள்ள எதிர்காலமாக மாறப்போகிறது. எல்லோரும் சொன்னார்கள் எவ்வளவு வெற்றி பெற போகிறான்னு சொன்னார்கள். ஏங்க இவர் என்ன சொந்த கட்சி மாதிரியே பேசுறாரா? வருவார்கள் போவார்கள் பண்ணுவீர்கள் அப்படின்னு ஏதோ மாற்று கட்சியில இருந்து வந்து வாழ்த்துறை வாசிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதனால அங்கேருந்து தான் வந்தாரு, இன்னும் ஏத்துக்கல போல. 234 அவர் ஆரை விரல் காட்டுகிறாரோ அவர் தான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்றை படைக்கின்ற அளவிற்கு நீங்கள் வாருங்கள், வெற்றி தேடி தாருங்கள் அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி போகுமா போலாம். இருப்பா என்ன? சிடிஆருக்கு ஒரு வீடியோ போட்டு விடுவோம். அதெல்லாம் RSS பின்புலத்துல இருந்து வந்தவங்க வீடியோ போட முடியாது, அதெல்லாம் முடியாது. வாங்க போலாம்.